ராம பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. வசிஷ்டாச்சாரியர் தான் கிரீட்டத்தெடுத்து மணி மகுடத்தை ராமன் தலையில சூட்ட போறார். அப்ப இந்த ஸ்லோகம் ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நெவேஷயது வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபஹ காத்யாயனா சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. 8 பெரிய மகரிஷிகள் அவர்கள் குழு கூடித்தான் நீராட்டு விழாவையே பண்ண போறா, பட்டாபிஷேகம் நடத்த போறார்கள். அப்போ வசிஷ்டாச்சாரியர் 8 திசையிலிருந்தும் புண்ணிய தீர்த்தம் புனித தீர்த்தத்தை கொன்ற சொன்னார். தீர்த்தமும் வந்து சேர்ந்து விட்டது. ரத்தனமயமான கிரீட்டத்தை எடுத்து ராமன் தலையில சமர்ப்பிக்க போகிறார். சிங்காசனத்துல ராமன் எழுந்துள்ளி இருக்கிறார். அரியணை அனுமன் தாங்க. அரியணைய ஹனுமார் வந்து அப்படி தொட்டுன்னு இருக்கார். பின்னாடி உடைவாளேந்தனும், பெரிய கொடை பிடிச்சுக்கணும், சாமரம் பிடிக்க வேண்டும். சத்திர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணா. இலக்குவன் ஒரு கையாலே கொடை, ஒரு கையாலே சாமரம், இந்த ரெண்டையும் ராமனுக்கு பின்னாடி நின்று பிடித்து கொண்டிருக்கிறார். வசிஷ்டன் புனைந்தனன் மௌலி. மௌலி சூட்ட போகிறார். அப்பதான் இந்த ஸ்லோகம் இருக்கு. ராமம் ரத்தனமையே பீட்டே சக சீதம் நெவேஷயத்து. சீதையை பக்கத்திலே அமர்த்தி வைத்து ராமனுக்கு சிறந்த பட்டாபிஷேகம் பண்ணார். அந்த இடத்துல கோவிந்தராஜர்னு ஒரு மகாச்சாரியர் வியாக்கியானம் பண்றார். உரையாசிரியர் கோவிந்தராஜ சுவாமி சாதிக்கிறார், பக்கத்துல சீதையை அமர்த்தி வைத்து பட்டாபிஷேகம்னு ஸ்லோகத்தில் இருக்கிறதே என்ன பொருள்னு கேட்டார். ஆரம்பிக்கச்சே குணாபிராமன்னு தொடங்கித்து, சகல கல்யாண குணங்களும் உடையவர் ராமன். முடிக்கும் போதும் அனைத்து குணங்களுக்கும் தான் பட்டாபிஷேகம் பண்ணார்களாம். கௌசல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், அயோத்தியா தேசத்து பட்டாபிஷேகம் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். அது பெருமானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சமாச்சாரம். ஒரு அயோத்திக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது ராமனை பொறுத்த வரைக்கும் என்ன பெருசா? பாரத தேசமாகவே இருந்தவே சின்னதுதான். லோகத்துக்கே பட்டாபிஷேகம், லோகாபிராமம் ஸ்ரீராமம்னு சொல்றோம். அப்படி இருக்கிறச்சே சின்ன ஒரு ஊருக்காக பட்டாபிஷேகம்னு வச்சுக்க வேண்டாம். அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இல்லை, குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். எந்த குணங்களோடு முதல்ல ஆரம்பிச்சமோ பாலகாண்டத்தை, அந்த குணங்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம். ராமன் மேன்மையோடு இருக்கிறார், வீரத்தோடு இருக்கிறார், அழகோடு இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார், யாரிடத்திலையும் உயர்வு தாழ்வு இல்லாம பழகுகிறார், குற்றத்தை கண்டுகொள்வதில்லை, இத பொறுமையோடு இருக்கிறார், தயாகுணம் இரக்கத்தோடு இருக்கிறார். எத்தனை குணங்கள்! இது இத்தனைக்கு யார் காரணம்? நிதானம்னா காரணம்னு அர்த்தம். யார் நிதானம்னால் சீதா சம்பந்தம் தான் காரணம். சீதையோடு ராமன் கூடியிருந்தால் அப்ப எல்லா குணங்களோடும் இருப்பார்.